ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு நியூ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது, அதில் முக்கியமாக காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அதில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஃபால்ட்டாக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டு, அதுக்கப்புறம் லீகல் நேம் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது ஆஸ் மென்ஷன்ட் இன் பேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணுறோம். அதனால் கம்பெனி பேரில் எடுத்துருக்கிற பேன் கார்டில் இருக்கிற கம்பெனி நேம் அது வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது என்டர் லீகல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல கம்பெனி நேம் என்டர் பண்ணுங்கள். அதாவது கம்பெனி பேரில் தான் பேன் கார்டு எடுத்திருப்பீங்க. அந்த பேனில் என்ன நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். கம்பெனி நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பெனி பேன் கார்டுடைய பேன் நம்பர் அதை வந்து கீழே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து மேலே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி, செப்பரேட் ஓடிபி வந்திருக்கும். மொபைல் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் மொபைலுக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். மெயிலுக்கு வந்த ஓடிபியை மெயில் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை வந்து நோட் பண்ணிங்க, இங்கேயே காப்பி பண்ணிங்க, இல்லைனாலும் மெயிலுக்கும் வந்திருக்கும். அதை நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஸ்டெப்பில் உள்ளதை காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னாலும் மெயிலில் பார்த்துட்டு அதை நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ பார்த்து மேலே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கோம். அதாவது சேம் ஓடிபி தான் வந்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து மை சேவ்ட் அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்ஷன் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து பென் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து டீட்டெயில் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து என்ன டைப் பண்ணமோ, கம்பெனி நேம் என்ன டைப் பண்ணமோ அதுதான் இங்கே வந்திருக்கும். அந்த கம்பெனி பேன் நம்பருக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரேட் நேம் என்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ், இது வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் தான், அதனால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம். அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அதனால் இந்த ஆப்ஷன் ஃபார் காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பட்டன் இருக்கும். இதை இந்த பக்கம் மூவ் பண்ணிங்கனாக்க க்ரீனில் வந்துடும். அதாவது இந்த காம்போசிஷன் ஸ்கீம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னாக்க ஆனுவல் டர்ன் ஓவர் அப் டு 1.5 crore வரலும் உள்ளவங்க காம்போசிஷன் ஸ்கீமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். அதாவது அப் டு 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடியாகவும் இருக்கலாம், அதுக்கு கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீமு தேவைப்பட்டால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பட்டனை வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்க க்ரீனில் வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் ரெஜிஸ்டர்டு பர்சன், என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டிக் பண்ணோம். மேனுஃபேக்சரர், அதுக்கப்புறம் வந்து சப்ளையர்ஸ் மேக்கிங் சப்ளையர்ஸ், அதுக்கப்புறம் எனி அதர் சப்ளையர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர், செகண்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க சர்வீஸில் வந்துடும், தேர்ட் ஒன்று வந்து குட்ஸு சேல்ஸில் வந்துடும். இதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டீட்டெயிலுங்கிறது. இப்போ வந்து பேராகிராஃப் 6 அப்படின்னாக்கா என்னங்கிறத நீங்கள் கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இதில் வந்து நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் என்ன கேட்டகரி வரீங்க அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிங்க. மேனுஃபேக்சரிங்கா, சர்வீஸா, இல்லை வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது டிக்ளரேஷன், அதை டிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காக ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் காமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் டேட் ஆன் விச் லைபிலிட்டி டு ரெஜிஸ்டர் அரைஸ். இதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், நீங்கள் வாலண்டரி பேஸில் பண்ணுறீங்களா, இல்லை வந்து கிராசிங் த த்ரெஷ்ஹோல்டா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டில் உள்ளதில்.
அதுக்கப்புறம் காமென்ஸ்மெண்ட், என்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து லயபிலிட்டி எப்போ வந்து அரைஸ் ஆகுது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். அதனால் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து கம்பல்சரி அப்லோடு பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்ட்னர்ஷிப் டீடை வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம அப்லோடு பண்ணலாம். இதில் டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து அப்லோடு பண்ணிங்க அவங்க கேட்டிருக்கிறதுல. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் டீடு வந்து ஈஸி. பார்ட்னர்ஷிப் அதாவது கம்பெனி, அதாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடு போட்டிருப்போம். அது நமக்கு ஈஸி தான். இருக்கிற டீடை அப்லோடு பண்ண போகிறோம். இதில் வந்து 1 MB தான் ஃபைல் சைஸ் அலௌடு. இதில் வந்து PDF அல்லது JPG ஃபார்மேட் ஒன்லி அலௌடு. இது வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறத அப்லோடு பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் ஃபார் ட்ரேட் நேம். ட்ரேட் நேமுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. அதை விட்டுடலாம். விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் மேனேஜிங் / ஆத்தரைஸ்டு பார்ட்னர். இதில் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன், இப்போ ஒரு அதாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து செய்கிறது வந்து பார்ட்னர்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் யார் மெயின் அப்ளிகண்ட்டு அவங்களுடைய டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துங்க. ஆத்தரைஸ்டு பர்சனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துங்க. அதாவது நேம் ஆஃப் பர்சனில் வந்து அந்த பர்சனுடைய, அதாவது இப்போ 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் மெயின் அப்ளிகண்ட் அவங்களுடைய டீட்டெயில், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பர்சனல் பேன் எடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது கம்பெனி பேன் கிடையாது, அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் பேன் இருக்கும். அந்த பேனில் நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். மாற்றி என்ட்ரு பண்ணிங்கனாக்க நீங்கள் ஆதாரை பார்த்து என்ட்ரு பண்ணாலும் மிஸ்மேட்ச் வரும். இல்லை வந்து நீங்களாக வந்து அப்ராக்சிமேட்லியே டைப் பண்ணிங்கனாலும் தப்பாக தான் வரும். பேன் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து இனிஷியல் இருந்துச்சுனாக்க இனிஷியல் இருக்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு கட்டத்துலேயே போட்டுங்க. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் நீங்கள் பிரித்து போடாதீங்க, அப்படியே போடுங்க. ஒருவேளை வந்து மிஸ்மேட்ச் அப்படின்னு மெயில் வந்துருச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன் போட்டுங்க. அப்பயும் மிஸ்மேட்ச் வந்தால் இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேர் போடுங்க. அதாவது மிஸ்மேட்ச் வந்தால் தான், இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கட்டத்துலேயே டைப் பண்ணிங்கன்னா போதும் நேமு. ஏன்னா சமயத்தில் மிஸ்மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஃபாதர். ஃபாதர் நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபாதர் நேம் டைப் பண்ணோம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இது கம்பெனி அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டில் நம்ம வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்ன கொடுத்தோமோ அதையே வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் இதில் வந்து பார்ட்னர்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், அதாவது இண்டிவிஜுவல் பேன் நம்பர் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அட்ரஸ்ஸு, அதாவது வீட்டு அட்ரஸ் தான் இங்கே என்ட்ரு பண்ணோம். என்ன வந்து ஆத்தரைஸ்டு பர்சனுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே என்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவருடைய பின்கோடு போட்டிங்கனாக்கா அது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, சிட்டி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லொக்காலிட்டியில் வந்து அந்த அதாவது உங்களுடைய வில்லேஜ் நேம், அந்த பின்கோடுக்கு என்ன ஊர் வருதோ அந்த ஊர் பேர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரோடு, ஸ்ட்ரீட்டில் வந்து மீதி அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பில்டிங் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரான்னு போட்டுங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க. டாக்குமெண்ட் அப்லோடு. இதில் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனுடைய, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்னருடைய ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணோம். சூஸ் ஃபைல் அப்படி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து JPG ஒன்லி அலௌடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 KBக்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. ஃபோட்டோ வந்து இதில் அப்லோடு பண்ணிவிடுங்க. அப்லோடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பர்சனுடைய டீட்டெயில் தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது மெயின் அப்ளிகண்ட், பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் மெயின் அப்ளிகண்ட்டு அவர் தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக வர போகிறாரு. அதனால் வேண்டி ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிங்க. இது வந்து நோவில் இப்போ இருக்குது. எஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பட்டனை வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணோன்னா எஸ்ன்னு வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த பர்சனுடைய டீட்டெயில்ஸ், இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க ரெண்டாவது பர்சனுடைய டீட்டெயில்ஸு இங்கே நம்ம வந்து ஆட் நியூ கொடுத்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். திரும்ப வந்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவது பார்ட்னருடைய நேமு, அவங்க அப்பா பேர், அவங்க டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர். இங்கே வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து ஏற்கனவே கொடுத்த பர்சனுக்குள்ள மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது, வேறு தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா வந்து அக்செப்ட் பண்ணாது.
அதனால் வேறு மெயில் ஐடி வேறு ஃபோன் நம்பர் கொடுத்துங்க, ரெண்டாவது பர்சனுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து டெஸ்டினேஷனில் பார்ட்னர்னே போட்டுங்க. அவருடைய ரெண்டாவது பர்சனுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேன் அக்கௌண்ட் நம்பர், அது பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்படி கீழே வாங்க, அவருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம். இதில் பின்கோடு என்ட்ரு பண்ணிங்கனாக்கா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து, அதாவது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி வரல செலக்ட் ஆகிடும். லொக்காலிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரோடு, ஸ்ட்ரீட்டு, பில்டிங் நம்பர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடில் வந்துடுங்க. ரெண்டாவது பர்சனுடைய ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோடு பண்ணலாம். அப்லோடு பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா இதில் வந்து ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வந்து சூஸ் பண்ண முடியல. ஏன்னா மெயின் அப்ளிகண்ட் ஒருத்தர் தான் வர போகிறாரு உங்களுக்கு, அதனால் முன்னாடியே நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஒருவேளை வந்து 3 பேர், 4 பேர், 5 பேர் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கன்சர்னில் நீங்கள் வந்து ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் நியூ கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸை வந்து அவருடைய நேமு, பேன் கார்டு நம்பரு, அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஆட் நியூ கொடுத்துங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து இதில் 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் 2 பேர் தான் ஆட் பண்ணியாச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியில் வந்து 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் கொடுத்துட்டு அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செக் பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்சோ ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறத வந்து க்ரீன் டிக்கு வந்து கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் அந்த பர்சனுடைய டீட்டெயில் தான் இங்கே வரும். இப்போ வந்து ப்ரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணால் போதும். அப்படியே டிக் பண்ணிவிட்டு கீழே கடைசிக்கு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சனுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. என்ன ப்ரூஃப் அப்லோடு பண்ணுறது அப்படின்னா லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெட்டர் ஹெட்டில் வந்து இவர் தான் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருப்பார், ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் இவர் தான் கவனிச்சிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மற்ற பார்ட்னர்லாம் வந்து சைன் பண்ணால் அவர் மெயின் அப்ளிகண்ட் வந்து இன்னும் பார்த்துப்பார், அவர் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லெட்டர் ஃபார்மேட் முடிஞ்சால் டைப் பண்ணுறேன். இல்லைனாலும் நீங்கள் வந்து லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு, அதாவது ஃபார்மேட் ஃபார் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள்லேயே வந்து அந்த ஃபார்மேட் வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து எடிட் பண்ணி அந்த லெட்டர் ரெடி பண்ணிக்கலாம். லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு கம்பெனி சீல் அடித்து சைன் பண்ணி அப்லோடு பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபார்மேட் படி பார்த்து டைப் பண்ணி அப்லோடு பண்ணால் போதும். இப்போ அந்த லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் வந்து இப்போ அப்லோடு பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் அண்ட் கண்டினியூ. இந்த ஃபோட்டோ வந்து ஏற்கனவே இருந்த ஃபோட்டோ தான் இங்கே இருக்கும். இப்போ வந்து அப்லோடு பண்ணது லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். இதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ், இது கம்பெனிக்குன்னு தனியாக ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம நியமிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லைன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இது ரொம்ப முக்கியமானது இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனில். ஏன்னா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ், அதாவது கம்பெனி இருக்கிற இடத்துடைய அட்ரஸ் வந்து இங்கே வரும். இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. இதுலேயும் அதே மாதிரி பின்கோடை என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். அந்த பின்கோடுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லொக்காலிட்டி, அந்த கம்பெனி அமைஞ்சிருக்க ஊர் பேர் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரோடு, ஸ்ட்ரீட் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் நம்பர், அதுக்கப்புறம் ஃப்ளோர் நம்பர், அதுக்கப்புறம் நியர்பை லேண்ட்மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா டைப் பண்ணிங்க, இல்லைனாலும் மேண்டட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள், உங்களுடைய சர்க்கிள், அதாவது இப்போ மேலே டைப் பண்ண அந்த பின்கோடுக்கு ரிலேட்டடான சர்க்கிள் வந்து இதில் காமிக்கும். அதில் உங்களுக்கு பக்கமாக எந்த சர்க்கிள் வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. சில ஏரியாவில் வந்து 2-3 சர்க்கிள் காமிக்கும், சில ஏரியாவில் ஒரே சர்க்கிள் தான் காமிக்கும். அப்படியே ஒரே சர்க்கிள் காமிச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். 2-3 வந்துச்சுன்னா எது உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கமிஷன் ரேட், அதுக்கப்புறம் டிவிஷன். இது டிவிஷன்லாம் வந்து அதுலேயே உங்களுக்கு எந்த டிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கமாக உள்ளதை சூஸ் பண்ணிக்கலாம். கமிஷன் ரேட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எது
பக்கமாக வருதுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து அதில் என்ன ஃபஸ்ட்டு செகண்டு வருது பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் இமெயில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கும் ஏற்கனவே டைப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் பெர்மிசஸ் இதில் வந்து ரெண்டில் இருக்கீங்களா ஓனாக இருக்கீங்களா, அந்த பில்டிங் வந்து ரெண்டில் ஓனா அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் கன்சன் அப்படின்னா ரெண்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம். இல்லைனாலும் வந்து ஓன் பில்டிங் இருந்தால் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் வச்சுக்கலாம். ரெண்டல் அப்படின்னாக்கா ரெண்டில் எக்ரிமெண்ட் வைக்கணும். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டில் எக்ரிமெண்ட்டை சூஸ் பண்ணிங்கனாக்கா 1.95 வரல வந்து அலோடு ரெண்டில் எக்ரிமெண்ட்டுக்கான சைஸு. அதை வந்து பிடிஎஃப்ல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இபி ரிசிப்ட் வைக்கணும். இபி ரிசிப்ட்டு இல்லைன்னா வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட்டும் வைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஓனருடைய பேரில் தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதனால இபி பில் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டில் எக்ரிமெண்ட் போடும்போது ஓனர் பேர் இங்கே மென்ஷன் ஆகும், மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதனால இபி ரிசிப்ட் வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 KB. இது வந்து பிடிஎஃப் இல்லை ஜேபிஜி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். 500 KBக்குள்ளே இருக்கணும். இதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரீட்டெயிலாக, ஹோல்சேலாக, இல்லை ஆஃபீஸு, சேல்ஸு, இதில் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. இல்லை ஃபியூச்சரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஒன்று தான் சூஸ் பண்ணுங்கிறதுல 2-3 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து டீட்டெயில் ஆஃப் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அடிஷ்னல் பிளேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னாக்கா அப்படியே விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஏன்னா இந்த அடிஷ்னல் பிளேஸ் இருக்குங்கிறத நம்ம முன்னாடி ஸ்டெப்லேயே சூஸ் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஹேவ் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத இங்கே எஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகும்போது இங்கே வந்து ஆட் நியூ அப்படிங்கிறத காமிக்கும். இல்லை அப்படின்னாக்கா அங்கே நம்ம எஸ் கொடுக்கலனாக்கா இங்கே வந்து கிட்டனில் தான் இருக்கும். டைரெக்டாக கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு போனோம்னாக்க இது வந்து HSN கோடு நம்ம சூஸ் பண்ணோம். நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோடைய நேமில் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு 4 லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமானது எல்லாம் கீழே காமிக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை போட்டு GST HSN கோடு அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த நம்பர் வரும். அந்த நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை போட்டிங்கனாக்கா அந்த டீட்டெயில் காமிக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். இது இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒன்று, அதாவது சாம்பிளுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 வரலாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 ப்ராடக்ட் வரல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 5னாக்கா 5 ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 1 ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் போதும். 2, 3, 4, 5 உங்களுடைய விருப்பம் தான். எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 வரல தான் ஆட் பண்ண முடியும். அதுக்குள்ளே எத்தனை வேணாலும் HSN கோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், இது தேவையில்லை. டைரெக்டாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு போயிடலாம். இது டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னாக்கா ஆதார் ஆத்தென்டிகேஷன், இது வந்து எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆதார்லேருந்து லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணலாம். நோ கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கம்பல்சரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. இப்போ வந்து இது எஸ் கொடுத்துக்கிறது நல்லது. அதனால் எஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படியே கொடுத்துங்க. அப்படியே எஸ்லேயே இருக்கட்டும். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் யாருடையது அப்படின்னா இப்போ பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா அதில் மெயின் அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காமிக்கும். நேமு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினேஷன், அவருடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். அவருடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்படின்னா நம்ம வந்து மெயின் அப்ளிகண்ட்டுக்கு வந்து நம்ம கம்பெனி மெயில் ஐடியும் கம்பெனிக்கான ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்போம். அந்த இது தான் இங்கே காமிக்கும். அது வந்து அது வந்து இங்கே காமிக்காது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டு கொடுத்துருப்போம், அவங்களுடைய மெயில் ஐடி, அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கணும். அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதனால் அதை வந்து பார்த்துக்கணும். அந்த இங்கே நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து கம்பெனி பதிவுக்கு வந்து வேறு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாலும்
நீங்கள் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஆதார் அத்தன்டிகேட் பண்ணும்போது. அதனால் இங்கே எதுவும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்ல. இப்போ இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் எஸ் இருக்கட்டும், அப்படியே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இதை வந்து நீங்கள் எதுவும் மைண்டில் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி என்ன மொபைல் நம்பர் ஃபார்மில் கொடுத்தீங்களோ அதே இருக்கட்டும். சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாங்க. இப்போ வந்து யூ ஹவ் ஆப்டட் எஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் ஆதார் அத்தன்டிகேஷன் த்ரூ த link provided on அதாவது mobile/email of promoter/partners, அதாவது primary authorized signature are completed so that the registered அதாவது registration process may be completed. இந்த ஆதார் அத்தன்டிகேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி ஃபார்ம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ், அதாவது கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், இது வந்து அந்த மெயின் அப்ளிகேட் வந்து அதில் காமிக்க, அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் ஓடிபியாக தான் வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். அதாவது இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் ஃபில் ஆகலை. எதனால் அப்படின்னாக்கா ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணணும். நம்ம இடையில வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால் இப்போ வந்து இதுக்கு மேலே ஜிஎஸ்டியில் ஏதாவது பண்ணோம்னா ஜிஎஸ்டியில் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்ல. நமக்கு வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணால் தான் ஏஆர்என் நம்பர் வரும். ஆதார் ஆத்தன்டிகேஷன் எப்போ வரும்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்துடும். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்க அந்த ஆத்தரைஸ்டு பர்சனுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதாவது மெயின் அப்படிங்கிறடைய ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதாவது நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்து வேறு நம்பர் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இப்போ ஓடிபி போகிறது அந்த ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கனாக்க ஒன்று சக்ஸஸ் வரும், இல்லைன்னா ஃபெயிலியர் வரும். எது வந்துச்சுனாலும் அதோட வந்து ஃபார்ம் வந்து நமக்கு ஜிஎஸ்டி ஃபார்மும் கம்ப்ளீட் ஆகிடும். உடனே வந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நமக்கு ஏஆர் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அது வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுனாக்க நமக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வராமலே மேக்ஸிமம் வந்து ஓகே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெயிலியர் அப்படின்னு வந்துருச்சுன்னா கம்பல்சரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்துட்டு தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஓகே ஆகும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதனால் ஃபெயிலியர் வந்தாலும் சக்ஸஸ் வந்தாலும் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அந்த ஆதார் ஆத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்னு வந்துச்சுனாலுமே மேக்ஸிமம் வெரிஃபிகேஷன் வராங்க. அதனால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அந்த ஆதார் ஆத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏஆர்என் வந்துடும். அதோட வந்து நமக்கு வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஜிஎஸ்டியும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுதான் வந்து ஆன்லைனில் பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு காம்போசிஷன் ஸ்கீமில் நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை பார்த்து யாரெல்லாம் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுமோ அவங்களாம் வந்து அவங்களாவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதாவது முக்கியமானது என்னென்னாக்கா இந்த ஜிஎஸ்டி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறதுக்கு காஸ்ட் எதுவுமே கிடையாது. அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நம்ம வந்து ஆன்லைனில் எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நம்ம ஃபில் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ஃபில் பண்ணால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.